வெல்கம் பேக் டு தேசிகன் சினிமா. இந்த படம் வந்து ஒரு லேட் ரிவ்யூ தான். ஆஸ் யூஷுவலாக நான் எந்த படம் வந்து தேட்டரில் நிறைய படங்கள் பார்க்கறது இல்லை, வீட்டில் இருக்கிறப்ப தான். ஐ எம் இன் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அதனால அன்ஃபார்ச்சுனேட்டாக எல்லா படத்தையும் டவுன்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு சுமாரான ஒரு பிரிண்டை தான் பார்க்க முடியும். பட் திஸ் பிரிண்ட் இஸ் நாட் பேட். தனுஷோட 50th மூவி, கலாநிதி மாறன், சன் டிவி ப்ரொடக்ஷன். தனுஷ் நடித்து அவரே எழுதி இயக்கியிருக்கிற 50வது படம் ராயன். இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போன வாரம் வந்து நம்ம விஜய் சேதுபதியோட மகாராஜா பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஒரே சிட்டிங்கில் பார்த்து முடித்தேன். இந்த படம் வந்து நான் வந்து இது பாஸ் பண்ணல, ரிவைண்ட் பண்ணல, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணல, ஒரே சிட்டிங்கில் முடித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப என்கேஜாக இருந்தது. நிறைய பேர் மிக்ஸ்டு ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க, படம் சுமார் தான், கொஞ்சம் மொக்க. பட் இது வந்து பக்கா தனுஷ் டெம்ப்ளேட் மூவி. தனுஷோட ரசிகர்கள் இந்த படம் வந்து திரும்ப திரும்ப ஒரு 100 தடவை பார்க்கலாம், அந்த மாதிரியான ஒரு படம். ஸோ எப்படிப்பட்ட ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌடிசம் சப்ஜெக்ட். இதுக்கு முன்னாடி செல்வராகவன் படத்தில் நடிச்சிருக்காரு, புதுப்பேட்டை. அதே மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் தான். ரொம்பவும் அண்டர் பிளே பண்ணி பிரமாதமாக அந்த கேரக்டரை பண்ணியிருக்கிறாரு. அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் சூப்பராக இருக்கு. படத்தில் தனுஷோட அந்த மேக்கிங் இருக்குல்ல, அவரோட டைரக்ஷன், உண்மையிலே சொல்கிறேன், சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த டைரக்ஷன் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சிம்பிளாக அலட்டிக்காமல் ஒரு நேரேஷனு, ஸ்க்ரீன் பிளே, பக்கா ஸ்க்ரீன் பிளே. படம் வந்து அவ்வளோ என்கேஜிங்காக இருக்கு. என்னதான் வந்து நம்ம பார்த்து பழகின ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும், இது படத்தோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா நோபடி தான். பாஷாவிலேருந்து ஜெயிலர் வரைக்கும் இன்னைக்கு எல்லாமே நோபடி தான். நோபடினா என்ன? தன்னோட குடும்பம், தன்னோட சார்ந்தவங்களை, அன்பு சார்ந்தவங்களை காப்பாத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா எந்த அளவுக்கு ஒரு ஹீரோ, ஒரு மூத்த மகன் இந்த ஃபேமிலியில வந்து ஒரு அப்பாவா இருக்கட்டும், இல்லை பிரதரா இருக்கட்டும், இதுல வந்து அவர் பிரதர் எந்த அளவுக்கு வைலன்ஸா போவார் அப்படிங்கிறத நம்ம ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸ்லயும் பார்த்தோம் லியோ படத்துல. அதே கேரக்டர் தான் இதுலயும். இதுல வந்து சில பல ட்விஸ்ட் இருக்கு. அப்பா அம்மா குழந்தைங்களை விட்டுட்டு வெளில போயிடுறாங்க, அவங்க திரும்பி வரல, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அது வந்து அப்படியே விட்டுறாங்க. தட் இஸ் குட் ஆக்சுவலா. அதெல்லாம் வந்து ஒரு பிளாஷ்பேக்கா ரிவீல் பண்ணி, இந்த படத்துல எந்த பிளாஷ்பேக்குமே கிடையாது. சில இடங்கள்ல பிளாஷ்பேக்கோட அந்த ஃபிளாஷ் வருது, பட் வந்து அது வந்து எதுவுமே வந்து பயங்கரமா பின்னாடி வந்து பழைய கதைகள்லாம் பேசிட்டு பிளாஷ்பேக் அது இதுன்னு உயிரெடுக்காம, படத்துல ஹீரோயின் கிடையாது, லவ் கிடையாது, டூயட் கிடையாது, அப்படின்னு நிறைய விஷயங்கள் கிடையாது. அப்படிங்கிற விஷயமே வந்து படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். 4 பிள்ளைங்க அப்பா அம்மா விட்டு போயிடுறாங்க. அது வந்து மூத்த மகன் அவங்க எல்லாம் கூட்டிட்டு சிட்டிக்கு வர்றாரு. சிட்டிக்கு வரப்ப நிறைய ஆபத்துகள் நடக்குது. என்ன சொல்றது, வேண்டாத சண்டை வந்து அவங்களோட வழியில வருது. ஸோ அதை எப்படியெல்லாம் வந்து ஒரு மூத்த மகனா வந்து ஒரு மூத்த பிரதரா வந்து தனுஷ் போராடி ஜெயிக்கிறாரு. இந்த படத்துல 3 பிரதர், 3 பேருமே ராயன். ஒருத்தர் வந்து காத்தவராயன், இன்னொருத்தர் முத்துவேல் ராயன், இன்னொருத்தர் வந்து மாணிக்கவேல் ராயன். மாணிக்கவேல் ராயன், எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ராயன். ஸோ ராயனாக தான் இருக்க முடியும் 3 பிரதரும். அவங்க தங்கச்சி துர்கா அப்படின்னு சாமி பேர் வைக்கிறாங்க. தங்கச்சி துர்கா, அதாவது துஷாரா விஜயன், சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். இந்த பொண்ணு ரொம்ப நாள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க போகிறாங்க, சவுத்து ஃபுல்லாக கலக்க போகிறாங்க. செம்ம பர்ஃபார்மன்ஸ். அதுலேயும் அந்த ஹாஸ்பிட்டல் சீனு, தனுஷை வந்து அவங்க காப்பாற்றுறதுக்காக போராடுற விதம், அதே மாதிரி செல்வராகவன் இந்த படத்தில் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அவங்க அண்ணனுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. பட் வந்து ஆஸ் யூஷுவலாக இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர், அதாவது இதில் பார்த்தீங்களா நம்ம ஏற்கனவே வெற்றிமாறன் படத்தில் வந்து இந்த பசுபதி பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர் தான் அவர் பண்ணியிருப்பாரு. படம் ஃபுல்லாக தாங்களாக வருவார் ஹீரோவுக்கு. கடைசியாக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ரிவீல் பண்ணிட்டேன், அது பண்ணியிருக்க தேவையில்லை. அவர் கடைசி வரைக்குமே இருந்திருக்கலாம். ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான கேரக்டர் அவர். ஈவன் வந்து அவரோட கேரக்டர் முடிக்கிறப்ப கூட நமக்கு பெருசாக சிம்பத்தி வர அளவுக்கு அவங்க வந்து அதை எழுதி இருக்கல. படத்துல ஸ்டோரி வந்து நல்லா தான் நேரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 பிரதர்ஸை வச்சு, அதாவது அந்த 3 பிரதர் தங்கச்சிக்காக எந்த அளவுக்கு ஒருத்தர் எமோஷனல் ஆகி வந்து வைலன்ஸை கையில் எடுக்கிறாரு, அவங்க எதிரிங்க எல்லாத்தையும் வந்து அழிக்கிறாரு அப்படிங்கிறதான் படத்தோட ஸ்டோரி. அது நல்லா பண்ணியிருக்காங்க. பட் வந்து அதுக்கு ஒரு கிளை ஸ்டோரி வருது. அந்த கதையை வந்து டெவலப் பண்றதுக்காக ஒரு ஸ்டோரி இருக்கு. 2 வில்லனுங்க, ஒன்று வந்து நம்ம சித்தப்பு சரவணன், இன்னொன்று வந்து எஸ்ஜே சூர்யா. ஒருத்தர் சேது, இன்னொருத்தர் துரை. அவங்க 2 பேரும் கேங்ஸ்டர். அவங்க என்ன கேங்ஸ்டரு, என்ன ஆணிய புடுங்குற கேங்ஸ்டரு, எதுக்காக அவங்க போராடுறாங்க, அவங்களால எந்த பிரச்சனையுமே ஊர்ல இல்லை. சும்மா ஒரு மீட்டிங் நடக்குது, அவ்வளோதான். அப்புறம் வந்து ஒரு புது கமிஷனர் வர்றாரு, அவர் வந்து பிரகாஷ் ராஜ். அவரோட கேரக்டர் மாதிரி ஒரு டம்மி கேரக்டர் இந்த படத்துல எதுவும் இல்லை. அவர் கேரக்டர் வந்து ரொம்ப வடிவேலு சொல்ற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. 2 கேங்ஸ்டர், அவங்களுக்குள்ள பிரச்சனை நிறைய வந்து, கொலைகள்லாம் நடக்குது, ஊர்ல அராஜகங்கள் நடக்குது. அதை
நிறுத்துறதுக்காக இவங்க 2 கேங்ஸ்டரையும் மோத விட்டு அவங்க எல்லாத்தையும் அழிக்கிறது தான் வந்து பிரகாஷ் ராஜோட பிளான். இது நம்ம பல படங்கள்ல பார்த்துருக்கோம். அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து அவ்வளோ மொக்கையா வந்து பிரகாஷ் ராஜோட கேரக்டருக்கு அந்த சீன் எடுத்த விதங்கள், ஒரு பார்ல வந்து சண்டை என்ன நடக்குது, சண்டை நடக்குது, ஏதோ அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, என்ன ப்ராக்ரஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அப்டேட் பண்ண சொல்றாரு. ஒரு ஒரு சின்ன ஒரு போலீஸை வச்சுட்டு, ஒரு பொண்ணு ஒரு போலீஸ் தான் வந்து அவருக்கு கையாளுங்க. என்ன டீமு, அவங்களோட என்ன ஒரு ஆப்ரேஷனு, என்ன மிஷனு ஒன்றும் புரியல. அவ்வளோ ஒரு கேவலமா இருக்கு. இது இது வந்து ஒரு சப் ஸ்டோரி. இதுதான் வந்து படத்தோட கிட்டத்தட்ட மெயின் ஸ்டோரியா டெவலப் ஆகுது. அதுல வந்து பிரதர்ஸ் எப்படி பிரியறாங்க, அவங்க எப்படி வந்து அவங்களுக்குள்ளார அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கறதுதான். அதுல தங்கச்சி மட்டும்தான் ரொம்ப பாசமா, ரொம்ப விசுவாசமான தங்கச்சியா இருக்காங்க. அவங்க எப்படி போராடுறாங்க தன்னோட அண்ணனுக்காக அப்படிங்கறத மெயின் இந்த படத்துல. அவங்க அதுல வந்து துஷாரா விஜயன் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல தனுஷ் வந்து ஒரு பில்டப்புக்காகவும் ஒரு ஹீரோ இமேஜுக்காகவும் அந்த மாஸ் அப்பியரன்ஸ்க்காகவும் எதுவுமே பண்ணல. சும்மா நடந்து தான் வராரு. பேக்ட்ராப்ல வந்து ஒரு லைட்டிங் வருது. ரொம்ப வந்து டார்க் ஷேட்லேருந்து லைட்டுக்கு வராரு. அவ்வளோ சூப்பராக அதை வந்து பண்ணியிருக்காங்க, எலிவேட் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப கனக்கச்சிதமான ஏஆர் ரஹ்மானோட பேக்ரவுண்ட் மியூசிக், அதே மாதிரி ஹூ இஸ் த சினிமோட்டோகிராஃபர் பீட்டர் ஹெயின் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் எடிட்டிங்க்கு பெருசாக வேலை இல்லை. பிரபுதேவோட கோரியோகிராஃபி அது வந்து எனக்கு வந்து அவ்வளோ கேட்சிங்காக இல்லை. இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பட் அதுக்கு சரியான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கல. ஏன் வந்து 2 பிரதர்ஸும் வந்து பிரிஞ்சு போறாங்க, அவங்க ஏன் வந்து அதர் சைடு போறாங்க அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு பாயிண்ட்ஸ் இல்லை. அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லன் தேவைப்படுது, ஒரு சைக்கோ வில்லன். இன்னும் சொல்ல போனா சமுத்திரகனி கூட இந்த கேரக்டருக்கு அவ்வளவு ப்ராம்ப்டா இருந்திருப்பாரு. ஆனா எஸ்ஜே சூர்யா ஒரு காமெடி வில்லன் ஆயிட்டாரு. இந்த படத்துல ஒரு டெரரான வில்லன் இருந்து அதுக்கு சரியான வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். எதுக்காக எஸ்ஜே சூர்யா வந்து தனுஷ் பின்னாடி சுத்துறாரு, எதுக்காக அவரை கொலை பண்ண அலையிறாரு, அவரோட எதிரியை இவர் தான் போட்டு தின்னாரு. பட் அவரோட சேரல அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து இவ்வளோ ஒரு பிரச்சனைக்கு இழுத்து விடுறது வந்து அவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷனாகவே இல்லை. அந்த இடம் வந்து எனக்கு பிடிக்கல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஜே சூர்யா வந்து அவ்வளோ பெரிய வில்லனா காமிக்கிறதுக்கான எந்த ரீசனும் இல்லை. அதே மாதிரி தனுஷ் வந்து அவரை போய் அவ்வளோ போய் பழி வாங்குறது வந்து அந்த அளவுக்கு ஒரு கிரிப்பிங்கா இல்லை. பட் படம் வந்து ஸ்கிரீன் பிளே பக்காவா இருக்கு. தனுஷோட டெம்ப்ளேட் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், அந்த 3 பிரதர்ஸ், அந்த சிஸ்டர், அவங்களோட அந்த பாண்ட் சூப்பரா இருக்கு. படத்தை எடுத்துக்கொண்ட அந்த எடுத்த விதம், இந்த மேக்கிங் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. படத்தோட ஸ்டேஜிங் எனக்கு பிடிக்கல. அதாவது பாத்தீங்கன்னா எல்லாமே ஆர்ட் ஒர்க்கு செட்டு தான். 2-3 இடத்துல ரொம்ப சிம்பிளா ஒரு தொப்பர்பட்டி, வில்லன் வீடு, அப்புறம் தனுஷோட அந்த பழைய வீடு இதெல்லாம் காமிக்கிறாங்களே வெளியே ஒரு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1990ல எடுத்த ஒரு செட் படம் மாதிரி தான் இருக்கு. பட் அதர்வைஸ் படம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேசிகன் சினிமா. ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க, லைக்ஸை போடுங்க. மூவி லவ்வர்ஸ்க்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.